தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. திரு பிரகாஷ், கூட்டணி பலம் இல்லாதது எதிர்கட்சிகளுக்கு சிக்கலா இருக்கா இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை? எதிர்கட்சிகளுக்கு கண்டிப்பா கூட்டணி பலம் இல்லாதது மிகப்பெரிய சிக்கல். கூட்டணியே இல்லைன்றது ஒரு சிக்கல். இதுல ஈரோடு எலெக்ஷன்ல தம்பி பாயிண்ட் அவுட் பண்ணாரு, 10,000 வாக்குகள் வாங்கி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அது ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். போன தேர்தல் பணம் பரிசு பெட்டினாங்க, பட்டி அப்படின்னாங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாங்கின 10,000 ஓட்டுகள் தான் பிரச்சனையே. ஏன்னா நாம் தமிழர் கட்சி எழுப்பி இருக்கக்கூடிய பிரச்சனை பெரியார், தந்தை பெரியாரை அவமதித்த பிரச்சனை, ரைட்டுங்களா? இந்த ஈரோடு பை எலெக்ஷனுடைய முக்கியமான பிரச்சனை பெரியார் தான். ஏன்னா பெரியாருடைய குடும்பம் இருக்கக்கூடிய ஊர் தான் ஈரோடு கிழக்கு தொகுதி. பெரியாரை பத்தி இடைத்தேர்தலை எதிரொலிக்கும். கண்டிப்பா அந்த இடைத்தேர்தலில் எதிரொலிக்கும். இந்த முறை போன தடவை 500, 1000, 2000 வரைக்கும் கொடுத்தாங்க. இந்த முறை ஓட்டுக்கு 5000 ரூபாய் என்பது மார்க்கெட் நிலவரம். சரி, திரு மணிகண்டன், உங்களுடைய இறுதி கருத்து. அதாவதுமா, ஈரோடு சொன்ன மாதிரி கொஞ்சம் தேசியத்தின் பக்கம் இருக்கிறது. ஈவேரா அவர்களை பற்றி சீமானுடைய கருத்து அங்க பேசும் பொருளா இருக்காது, அது ஒரு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய அனுமானமா. ஈரோடு இடைத்தேர்தல் என்பது பரநாயக தேர்தல். 2026 நடக்க போவது ஜனநாயக தேர்தல். 2024 நாட்டுக்கு மோடி என்று தீர்ப்பளித்த மக்கள் 2026 ஸ்டேட்டுக்கு எடப்பாடி என்று தீர்ப்பளிப்பார்கள். வேண்டும் சாமி, மீண்டும் சாமி, எடப்பாடி பழனிசாமி தான் மக்களுடைய. அவர் அப்படி மணிகண்டன் சொல்றதுனாலதான் பெரியார லெட்டர் பேட்ல வச்சிருக்க அதிமுக பெரியார அவமானப்படுத்தினதை எதிர்த்து ஒரு சின்ன அறிக்கை கூட கொடுக்கலையா? அதுக்கு மட்டும் தான் பதில் சொல்றேன். திரு ஈவேரா அவர்களோட எல்லா கொள்கையும் அதிமுக ஏற்றுக்கொண்டதல்ல. தேசியத்தை உள்ளடக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரை கொண்ட தேசியத்தை உள்ளடக்கிய திராவிட கட்சி அதிமுக. சரி, திருப்பாக்கி எடப்பாடியார் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அது ஒரு இந்த களத்தை பாஜக அல்லது பாஜக கூட்டணி பயன்படுத்திக் கொள்ளும் இரண்டாவது தங்களுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக. அதே சமயத்தில் அதிமுக செய்கிற இன்னொரு பிளண்டர் என்னன்னா, 2011 VC சந்திரசேகர் இப்போது திமுக சார்பில் இருக்காரு, தேமுதிகவில் இருந்தபோது அவர் கிட்டத்தட்ட 69,000 வாக்குகள் பெற்றார். நான் ஒரு உத்தேச கணக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் KS தென்னஸ் 2016 64,000. அப்புறம் அடுத்தது ஈவேரா திருமணத்துக்கு எதிர்க்காக போட்டியிட்ட யுவராஜ் கூட குறைந்த வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தார். EBKC இளங்கோவன் மட்டும்தான் அபரிமிதமான வெற்றி எப்படி பெற்றாருன்னு தெரியாது. ஆனால் இப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிமுகவுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு இருக்குங்கிறத பயன்படுத்த தவறிட்டாங்கன்றது. அதை பயன்படுத்துவதற்கு என்ன உத்தி வைத்திருக்கிறாள், ஏதோ ஒரு விவேகத்தை பாஜக வகுத்து கொண்டு இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன். சரி, திரு சுவாமிநாதன், உங்களுடைய கருத்து சுருக்கமா. பாஜக களம் காணாத பட்சத்துல அதனுடைய கூட்டணி கட்சிகள் களம் கண்டா 2வது இடம் நாம் தமிழர் கட்சி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு புள்ளிவரம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா அவங்க 10,000 ஓட்டு ஏற்கனவே எடுத்திருக்காங்க. இன்னொன்னு, அவங்க பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவரு விமர்சிக்கிற பொழுதும் சரி, அதே மாதிரி சங்கி என்றால் நண்பன் அவர் ஏற்கனவே பேசியிருக்கிற சமாச்சாரங்களும் சரி, இதெல்லாம் வலதுசாரி ஓட்டுகளை கூட இப்ப நாம் தமிழர் பக்கம் பாஜக நேரடியா களம் காணாட்டா நகர்த்தி விடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால 2வது இடத்தை பாஜக தக்க வைக்கிறதுக்கு பெரிய போராட்டத்தை போராட வேண்டியிருக்கும். மற்றபடி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய வித்தியாசத்துல இதை ஜெயிக்கிறதுக்கான. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகி கொண்டிருக்கிறது.